வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கைக்கான டெஃபினிஷன் என்ன? அப்படின்னா ஏராளமான டெஃபினிஷன் நமக்கு தெரியும் இல்லையா? வாழ்க்கையை பற்றி பலர் பல விதமாக சொல்லியிருக்காங்க. நான் சமீபத்தில் வாழ்க்கையை பற்றி ஒரு அருமையான நூலை வாசித்து கொண்டிருந்தேன். அதில் ரொம்ப அழகான ஒரு செய்தி போட்டிருந்துச்சு. வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? உனக்கு கொடுத்திருக்கிற ஆயுள் நாட்களை அல்லது வாழ்நாட்களை உன் செயல்களால் எப்படி அணுகுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கை. உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் நீ எப்படி அணுகுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கை. ஒரு நாளை நீ எப்படி பயன்படுத்திக்கிற, எப்படி உனதாக்கிக்கிற, எப்படி ஒரு நாளில் உன்னை நீ நிரூபிக்கிறாய், எப்படி ஒரு நாளை என்கேஷ் பண்ணிக்கிற, எப்படி ஒரு நாளை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற, எப்படி வேணா வச்சுக்கலாம். ஒரு நாளை உன் செயலால் எப்படி உனதாக்கி கொள்கிறாயோ அல்லது ஒரு நாளில் உன் செயலால் எப்படி நீ ஒவ்வொரு நாளும் சாதித்து கொண்டிருக்கிறாயோ அதான் உன் வாழ்க்கை. இல்லை ஒவ்வொரு நாளையும் உன் அணுகுமுறையால் தோற்றாலும் அது உன்னுடைய வாழ்க்கை. இப்போ வாழ்க்கைங்கிறது என்னன்னா, உன்னுடைய வாழ்நாளை உன் அணுகுமுறையால் நீ வடிவமைத்துக் கொள்கிறாயே அதற்கு பெயர் தான் வாழ்க்கை. ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த டெஃபினிஷன். ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி அணுகணும் அதான் சொல்லுவாங்க. இந்த உலகம் என்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். கடற்கரைக்கு நிறைய பேர் வருவாங்க. சில பேர் காற்று வாங்கிட்டு போயிடுவான், சில பேர் கிளிஞ்சல் பொறுக்கிட்டு போயிடுவான், சில பேர் சுண்டல் சாப்பிட்டுட்டு போயிடுவான், சில பேர் தற்கொலை பண்ணிக்க வருவான், சில பேர் கடலில் கால் நினைச்சிட்டு போயிடுவான், சில பேர் கடலில் இறங்கி மீன் பிடிப்பான், சில பேர் ஆழத்துக்கு போய் முத்து எடுப்பான். இப்போ இத்தனை விதமான ஆட்கள் கடலுக்கு வராங்க இல்லையா? உலகம் என்கிற கடலில் நான் விரும்பின காற்று வாங்க போகிறவனா, கிளிஞ்சல் பொறுக்கி விட்டு போய்விட போகிறவனா, கால் நிலைத்து விட்டு போய்விட போகிறவனா, மீன் பிடித்து வியாபாரம் செய்கிற போகிறவனா, முத்தெடுத்து சாதிக்க போகிறவனா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். எனவே கடற்கரையிலே காற்று வாங்கிட்டு சுண்டல் வாங்கிட்டு போறவனும் இருக்கிறான், கடலுக்குள்ள போய் முத்தெடுத்துட்டு வரவனும் இருக்கான், கடலுக்குள்ள இருக்கிற கனிமங்களை கண்டுபிடிக்கிறவனும் இருக்கான். எனவே எல்லாருக்கும் ஒரே மாதிரி கடல் மாதிரி ஒரே மாதிரி வாழ்க்கை எழுதும். அந்த வாழ்க்கையை நீ எதற்காக பயன்படுத்துகிறாய் என்பதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை தீர்மானிக்கப்படும். ஸோ எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா கடற்கரைக்கு வரவங்க எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் கடல் ஒன்று தான். எனவே எல்லோருக்கும் ஒரே வாழ்க்கை. எப்படி அணுகுகிறோம், எப்படி ஜெயிக்கிறோம், எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோம், எப்படி ஒவ்வொரு நாளும் நாம் சாதிக்கிறோம், இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நாளையும் நாம் எப்படி சந்திக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம் வாழ்க்கை தீர்மானிக்கப்படும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.